குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 1 போட்டிருந்தேன், அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ. இன்றைக்கி பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் ஃபங்க்ஷனலோ ரியலோ சரி எதாக இருந்தாலும் இந்த அல்ஜிப்ரா மேக்ஸிமம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அதுதான் நம்மளுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதனால் நீங்கள் தியரம்ஸ் படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக புரிஞ்சு தெளிவாக படிங்க. நேற்று வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் போட்டிருந்தா அதனுடைய கண்டினியூவேஷன் இன்றைக்கி. ஃபஸ்ட் இந்த ரிசல்ட்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்குது, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த ரெலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்து நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு எம்சிக்யூ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள். லெட் n and n dash be a normed linear space and let t be a linear transformation of n into n dash. Then t is continuous. இப்போ t வந்து linear transformation, இது continuous either at every point n. t கண்டினியூஸாக இருக்கணும். எப்போ எங்கே எய்தர் எவ்ரி பாயிண்ட் n இருக்கணும் ஆர் நாட் இன் பாயிண்ட் இன் n. இங்கே இப்போ நல்லா புரிஞ்சுங்க. t இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே n to n dash. அப்போது t கண்டினியூஸாக இருக்கணும். எய்தர் எவ்ரி பாயிண்டில் இருக்கணும், இல்லை எந்த ஒரு பாயிண்ட்லையும் இல்லாமல் இருக்கணும். புரியுதுங்களா? t இஸ் கண்டினியூஸ் எய்தர் எவ்ரி பாயிண்ட் இன் n ஆர் நாட் ஆர் அட் நோ பாயிண்ட் ஆஃப் n. புரியுதுங்களா? அடுத்தது n and n dash be non-linear space over some scalar field. over நம்ம எங்கே இருக்கோம், some scalar field and t be a linear transformation of n into n dash. t is bounded na கண்டிப்பாக if and only if t be a continuous. கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. t is bounded, ஆப்ஷன் ஏ continuous, not continuous, அந்த மாதிரி தான் 4 ஆப்ஷன் மாற்றி கொடுப்பாங்க. நன் ஆஃப் திஸ். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், டி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எங்கே ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு இருந்துச்சுன்னா எங்கே என்ன பாருங்கள், n லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சம் ஸ்கேலார் ஃபீல்டு. அப்போ டிபி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் n into n dash. மேலே இருக்கிறது கிழக்கு ஒரே மாதிரி இருக்கும். மேலே என்ன சொல்லுவாங்க, கண்டினியூஸோடு முடிச்சுடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டி இஸ் பவுண்டட். அப்போ கண்டிப்பாக டி என்ன இருக்கணும், கண்டினியூஸாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி இஸ் பவுண்டட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி இஸ் கண்டினியூஸ். அப்புறம் let t be a linear transformation of a normed linear space. உங்களுக்கு ஒரே மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டுருவோம். t be a linear transformation of a normed linear space n into another normed linear space n dash. Okay, if t is bounded if and only if t maps bounded sets n into bounded sets n dash. நல்லா புரிஞ்சுக்கோங்க. t பவுண்டடாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னா t maps எங்கே இருக்கும், t maps bounded, இது n வந்து bounded set இருக்கும் into what, n dash. அப்போது t boundedனா that maps from bounded sets of n into bounded sets of what, n dash. Then next, let t be an isometric isomorphism of n into n dash. t be a isometric isomorphism of n into n dash na, where n and n dash are normed linear space. Let x1 comma x2 be any elements of n. அப்போ நம்ம எப்படி எழுத பாருங்கள், norm of t of x1 minus norm of t of x2 equal to norm of t of x1 minus x2. அது எப்படி வரானா, that equal to norm of x1 minus x2. Right. n and n dash are topologically isomorphic provided there exists a what, homomorphism of n onto n dash, which is also linear transformation. இங்கே பாருங்கள், இது ஐசோமார்பிக்காக இருந்தால் கண்டிப்பாக அது நடுவில் என்ன இருக்கணும், ஹோமோமார்பிசம். there exists a what, homomorphism. the topological space is isomorphic na, இந்த நடுவில் இருக்க n-க்கும் n dash என்ன இருக்கணும்னா there exists must be a what, homomorphism. Right. The topological isomorphic space need not be isometrically isomorphic. Okay, this is important note. The topological isomorphic spaces need not be isometrically isomorphic. Okay. இப்போ theorems. Let n and n dash be a normed linear spaces. Then n and n dash are topologically isomorphic if and only if there exists a linear transformation t of n onto n dash and positive constants m, small m, positive constants m and capital M, such that. அப்போ டோபாலஜிக்கலி ஐசோமார்பிக்காக இருக்கணும்னா பாருங்கள், அங்கே அதில் இருக்கிற அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t
அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ஸ் m and m dash அது எப்படி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும். ஸ்மால் m norm of x less than or equal to norm of t of x less than or equal to capital M into norm of x. இது எங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, topologically isomorphic. n and n dash are topologically isomorphic and the linear transformation t is exist and also some positive constants m and m also exist. அப்போ இருந்ததுன்னா that relation can be written like this only. Small m norm of x less than or equal to norm of t of x less than or equal to capital M into norm of x. Okay, right. At the theorem 2, n is a Banach space. N is a Banach space. Then B of n is a Banach algebra with algebraic operations. The algebraic operations ஞாபகம் வச்சுக்கோங்க. T plus u of x equal to t of x plus u of x. T u of x equal to t into u of x. Alpha t into x equal to alpha into t of x. These are the algebraic operations we are going to apply when it is n is a Banach space. Okay. If n is not equal to 0, then the identity transformation now we are denoting by what? I is the identity element for a Banach space such that norm of I equal to 1. Right. Let n be a normed linear space. N be a normed linear space. Then two norms, norm of 1 and norm of 2 are defined on n. நம்ம ரெண்டு நார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் nல பாருங்க. Then there exists then these norms are equivalent. நம்ம ரெண்டு நார்ம் எடுக்கிறோம், அந்த ரெண்டு நார்ம் ஈக்குவலண்ட் ஆனால் if and only if there exists a positive real number m and n. அங்கே எழுதுகிறோமே அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். எதாவது என்பிஎன் நார்ம் லீனியர் ஸ்பேஸ், அதில் ரெண்டு நார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த நார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அது ஈக்குவலண்ட்டா அப்படின்னா அப்போனா ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது எப்படி நம்ம கோரிலேட் பண்ணுறோன்னா ஸ்மால் m into norm of x1 less than or equal to norm of x2 less than or equal to capital M into norm of x1 for every x belongs to n. அப்புறம் if n is a finite dimensional normed linear space, முன்னாடி இதை பற்றி பேச இப்போ தான் finite. If n is a finite dimensional normed linear space, then n is complete. இப்போ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. if n is finite dimensional normed linear space, n is கம்ப்ளீட்டா இல்லை பவுண்டடா இல்லைன்னா கேட்பாங்கன்னா கண்டினியூஸா இல்லை நாட் கண்டினியூஸ் அந்த மாதிரி தான். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா n is finite dimensional linear space, then n must be what? Complete. நான் அந்த ஒவ்வொரு லைன் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி அந்த பார்ட்டை தான் கொஸ்டினாக மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. if n is normed linear space, capital M is a finite dimensional subspace. நல்லா புரிஞ்சுக்கோங்க, mங்கிறது சப்ஸ்பேஸ், nங்கிறது normed linear space, அது கேபிட்டல் mங்கிறது அதில் finite dimension of subspace of what? n. then m கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா க்ளோஸ்ட். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நார்ம் லீனியர் ஸ்பேஸு. நம்ம கேபிட்டல் எம்ங்கிறது என்ன எடுக்கிறோன்னா ஒரு ஃபைனைட் டைமென்ஷனில் சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம் எங்கேருந்து என்லேருந்து. அப்போ கண்டிப்பாக எம் என்னவாக இருக்குன்னா ஒரு க்ளோஸ்டு. ரைட்டா? தென் என் அண்ட் என் டேஷ் பி நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ். n and n dash are what? Normed linear spaces. And t is a transformation. எங்கே எப்படி பாருங்க, n plus n dash be a linear transformation. t எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்போது எப்படி இருக்குன்னா if n is finite dimensionனா then t is continuous. n கண்டிப்பாக finite dimensionனா அப்போ t என்னவாக இருக்கும்? continuous. that is include that implies what? it's a bounded. சரி, n be a normed linear space and suppose that s நம்ம எடுக்கிறோம் s equal to x belongs to n such that norm of x equal to 1 is compact. அப்போ n கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு ஃபைனைட் டைமென்ஷனில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ரைட். இப்போ கொஞ்சம் ரிசல்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பார்ப்போம். எவ்ரி லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ லீனியர் ஸ்பேஸ் இஸ் கான்வெக்ஸ். எவ்ரி லீனியர் சப்ஸ்பேஸ், என்னுடைய சப்ஸ்பேஸு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ கான்வெக்ஸ். Every linear subspace of a linear space is convex. In particular, every linear space convex இருந்தால் தான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த லீனியர் ஸ்பேஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரு லீனியர் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, அது கான்வெக்ஸ்னா கண்டிப்பாக அந்த லீனியர் ஸ்பேஸ் கான்வெக்ஸாக இருந்தால் தான். புரியுதுங்களா?
every linear subspace of a linear space is convex. In particular, எப்போ every linear space is convex. அப்போ நம்ம சப்ஸ்பேஸ் கான்வெக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த லீனியர் ஸ்பேஸ் கான்வெக்ஸாக இருந்தால் தான் அது கான்வெக்ஸ் ஆக முடியும். In a normed linear space n, every sphere, every open sphere x is that norm of x minus x naught less than or equal to what? R is convex, and the closed sphere x norm of x minus x naught less than or equal to R is convex. இது பாத்தீங்க, இதுக்கு ஓப்பன் ஸ்பியருக்கும் க்ளோஸ்டு ஸ்பியருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். Intersection of any family of convex set is convex. Intersection போடுறோம், புரியுதுங்களா? The intersection of any family of convex set is convex. அடுத்தது, if T is any linear transformation from a what? Non-linear space into a real or complex, then T is continuous. கண்டிப்பா if and only if T is what? Bounded. கொஸ்டின்ஸ் இப்படி தாங்க வரும், ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கிற தேர்தல் தெளிவாக படிங்க. கண்டினியூஸ்னால் அதுக்கு இப்போ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா பவுண்டடாக, க்ளோஸ்டாக, காம்பேக்டாக, கம்ப்ளீட்டாக இதான் கேட்க போகிறோம். அப்போ பவுண்டட், ரைட்டா? இஃப் டி இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு என், இந்த பாயிண்டில், தென் இட் இஸ் கண்டினியூவஸ் அட் எவ்ரி பாயிண்ட் இன் என். டி இஸ் கண்டினியூவஸ் அட் ஒரு பாயிண்ட் எடுத்துருங்க, எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இதில் கண்டினியூஸ் இருக்குன்னா தென் இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் இன் என். அப்புறம் அண்ட் பெனாக்ஸ் தியரம். சரி, தியரம் எதுக்கு சொல்லணும்னா சம்டைம்ஸ் தியரத்தில் பாதி ஸ்டேட்மெண்ட் இந்த லாஸ்ட் இது மட்டும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தியரமும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே படிக்கும்போது டெப்த்தாக படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லெட் எம் பி அ லீனியர் சப்ஸ்பேஸ். எம் பி அ லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் என். எம்ங்கிறது என்னுடைய சப்ஸ்பேஸ். லெட் எஃப் பி அ ஃபங்க்ஷனல் டிஃபைன்ட் ஆன் எம். எஃப் எங்கே டிஃபைன் பண்ணுறோம்? எம்மில் டிஃபைன் பண்ணுறோம். தென் எஃப் கேன் பி extended to a function of what? F. Small f என்ன பண்ணுறோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் கேபிட்டல் எஃப்ஆ. எங்கே? ஆன் த ஹோல் ஸ்பேஸ் என்ல. அப்போ எப்படின்னா கேபிட்டல் எஃப் நார்ம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் இது. எம்பிஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எம். அப்போ நீங்கள் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணுறீங்க? எம்மில் டிஃபைன் பண்ணுறீங்க. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸ்மால் எஃப் என்ன பண்ணுறீங்க? கேபிட்டல் எஃப்ஆ என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. எங்கன்னா ஹோல் ஸ்பேஸில் என்ன டிஃபைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகிடும்? நார்ம் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆகிடும். சப்லீனியர் ஃபங்க்ஷனல். சப்லீனியர் ஃபங்க்ஷன்லாம் என்னென்னா, லெட் எல் பி எ லீனியர் ஸ்பேஸ், எ மேப்பிங் பி. எங்கே மேப்பிங் பண்ணுறீங்க? எல் டு ஆர் இஸ் கால்ட் சப்லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் எல்னா இஃப் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வாட் இட் இஸ் கால்டு சப்லீனியர் ஃபங்க்ஷனல். P of x plus less than or equal to P of x plus P of y for all x comma y belongs to L. Then second condition P of a into x equal to a into P of x. All scalars must be greater than or equal to what? 0. அப்புறம் convex functional. இது இல்லாமல் இங்கே பாருங்கள், in addition இந்த பிங்கிறது இந்த ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பேர் கான்வெக்ஸு. இப்போ இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன சொல்லுவோம்? நம்ம சப்லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல. இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாமல் இந்த பிங்கிறது இந்த டிஃபைன் பண்ணுற மேப்பிங் வந்து இந்த ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தட் கண்டிஷன் இஸ் வாட்? பி ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்போது நம்ம என்ன சொல்லணும்? அந்த ஃபங்க்ஷனில் கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது ரெண்டு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது சப்லீனியர் ஃபங்க்ஷனல். அது இல்லாமல் அடிஷனாக in addition P satisfies this condition, then we can say that P is called convex functional. அப்புறம் symmetry. A convex functional தெரியும் உங்களுக்கு, மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். A convex functional P is said to be symmetric. இங்கே பாருங்கள் ஒரு ரிலேஷன். முதல்ல என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு சப்லீனியர் ஃபங்க்ஷனல் அது வந்து ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன். அந்த கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனே இன்னொரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன பண்ணுறாங்க? சிமெட்ரிக்னு சொல்கிறோம். அப்போ கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் P is said to be symmetric. நான் என்ன சொல்லுதுன்னா P of alpha into x equal to norm of alpha into P of x. புரியுதா? நார்ம் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு சாரிம்மா இது என்ன? பி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இட் இஸ் நாட் நார்ம், இட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ. பி ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் ஸ்கேலார்ஸ் ஆல்ஃபா. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிமெட்ரிக்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்போ let M be a closed linear subspace of normed linear space n. ஓகே,
x not be a vector not in M. இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். இந்த தியரத்தில் இந்த ஒரு பாயிண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த தியருக்கும் இந்த தியரத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இந்த ஒரு பாயிண்ட் தான். இங்கே பாருங்கள், let M be a closed linear subspace of a non-linear space N and x not a vector not in M. Mல இல்லை. Then there exists a functional f in n star such that f of m equal to singleton 0, then f of x not equal to 0. இதில் பார்க்குறீங்கன்னா இதே m be a closed linear subspace தான், ஆனால் x not be a vector not in M. அதே டயத்தில் if d is the distance from x not to M, வெக்டார் பாயிண்ட் இல்லை, அதே டைமில் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம டின்னு இருக்கணும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் நாட் டு எம், then there exists a functional f in what x n star such that f of m equal to singleton 0, then f of x not equal to d and norm of f equal to 1. இப்போ இதுக்கும் அடுத்த தியருக்கும் இங்கே பாருங்கள், இது வெக்டார் நாட் வருதா, அது பாயிண்ட். அடுத்த தியரம் பார்த்தா பாயிண்ட்னு வரப்போகுது, ஒரே ஒரு சின்னதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு டிஃப்ரென்ஸு இங்கே தான், வெக்டார் நாட் இன் எம், வெக்டார் நாட் இன் எம். இப்போது இதை டிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், டிங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு டி, நார்ம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே வந்து வெக்டார் நாட் இன் எம்னு சொன்னோம், இங்கேனா எக்ஸ் நாட் பி அ பாயிண்ட் நாட் இன் எம், பாயிண்ட் நாட் இன் எம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா எஃப் ஆஃப் எம் இன் இஸ் வாட் equal to singleton 0, then f of x not equal to 1. அங்கே dன்னு பார்த்தோம். வெக்டார் நாட் இன் எம்னா f of x not equal to d. இங்கே பாயிண்ட் நாட் இன் எம்னா f of x not equal to 1, then norm of x equal to 1 by d, 1 by d. ரைட்டா? ரைட். அப்புறம் separable. A normed linear space n is separable if its conjugate space n star is separable. இது நல்லா புரிஞ்சுங்க. n செப்பரபிளாக இருக்குன்னா எப்போ செப்பரபிள்னா அதனுடைய கான்ஜுகேட் ஸ்பேஸ் செப்பரபிள் இருந்தால் தான் இது செப்பரபிள். பட் ஆனால் கான்வெக்ஸ் ட்ரூ கிடையாது. இஃப் n இஸ் செப்பரபிள்னா தென் n ஸ்டார் நீட் நாட் பி செப்பரபிள். இது புரியுதா பாருங்கள் நல்லா. இது ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு இது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். n செப்பரபிளாக இருக்குன்னா அதனுடைய கான்ஜுகேட் செப்பரபிளாக இருந்தால் தான் இது செப்பரபிள். ஆனால் n செப்பரபிளாக இருந்தால் n ஸ்டார் செப்பரபிளாக இருக்கணுன்றத ஒரு கண்டிஷன் கிடையாது. தான் கான்வெக்ஸ் நாட் ட்ரூ. n இஸ் செப்பரபிள்னா அப்போ n ஸ்டார் நீட் நாட் பி செப்பரபிள். புரியுதா? n செப்பரபிளாக இருக்கணும்னா n ஸ்டார் கண்டிப்பாக இருந்தால் தான் இது இருக்கும். ஆனால் கான்வெக்ஸ் அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. n செப்பரபிளாக இருக்குன்னா n ஸ்டார் நீட் நாட் பி செப்பரபிள். ஓகே. அப்புறம் let n be a arbitrary normed linear space, then each vector x in n induces a functional f alpha and n star. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுற பாருங்க. f alpha if equal to f of x for all f belongs to what? n star, such that norm of f alpha equal to what? Norm of x. The mapping f from what? n to n star, f of x equal to capital F of alpha. அடுத்து சம் ரிசல்ட்ஸ். இதை பேஸ் பண்ணியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது இதை சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்டிஷன் மட்டும் இதை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் இங்கே +1 -1 போட்டு இன்ட்டு போட்டு அப்புறம் மல்டிப்ளை போட்டு 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் எது ஆப்ஷன் கரெக்டுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். இது ப்ளஸ் அப்போ இது கொடுத்துருந்தா புரியுதுங்களா? இது வந்து செப்பரபிள் கான்ஜுகேட் செப்பரபிள் அந்த மாதிரி கான்ஜுகேட். அப்போது இந்த செப்பரபிள்னு ஒரு கண்டிஷன் கொடுத்து எந்த கண்டிஷனில் இது கொடுத்துட்டு இது 1 கொடுத்துட்டு இது மாற்றி கேட்டிருக்காங்க. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. let 1/p + 1/q = 1னா then p must be what? lies between 1 to infinity. இதுனா lp star equal to lp, lpn whole star equal to lqn, அப்புறம் lp star equal to lq. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ இந்த ஓப்பன் மேப்பிங்னு 2 இருக்குது. ஓப்பன் மேப்பிங், கிராஃப், க்ளோஸ்ட் மேப்பிங். 3 லாஸ்ட். அதாவது ஃபுல் ஃபங்க்ஷனல் கவர் ஆகலை, ஒரு 30% கவர் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 2-3 இருக்குது வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வேறு எந்த மாதிரி எம்சிக்யூ கேட்க முடியும் எல்லாத்தையும் நான் போட்டுறேன். ஃபங்க்ஷனில் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் ட்ரை மேக்ஸிமம் கிவ் த பெஸ்ட் டு யூ. ஓகே. ஓப்பன் மேப்பிங் தியரம்.
let B and B dash be Banach spaces if T is a continuous linear transformation of B onto B dash. Then T is an open mapping. எங்க T வந்து continuous linear transformation இருக்கும் எங்க B onto B dash then T is what? Open mapping. Right. Let B and B dash be a Banach spaces. Let T be a one-to-one continuous linear transformation of B onto B dash. One-to-one continuous linear transformation of B onto B dash. Then T is a homomorphism. அப்போ கண்டிப்பா its inverse T inverse automatically continuous. ரிப்பீட் பண்ணுறேன் திருப்பி இந்த ஒரு லைனை B and B dash Banach space. அப்போ Tங்கிறது என்ன 1-to-1 continuous linear transformation of B onto B dash. அப்போ then T is a homomorphism whose inverse T inverse automatically what? Continuous. Projections on Banach spaces. இது வந்து இந்த யூனிட்டில் இருக்கிற இந்த சிலபஸுக்கு எந்த ஒரு லைனும் மிஸ் ஆகக்கூடாதுன்னா எல்லாத்தையும் எடுத்து என்ன சொல்லலாம் ஆமாம் தரவாக படிங்க எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணோம் அதுக்கு தான் projections on Banach spaces. A projection P on a Banach space B is an idempotent operator on B. இந்த Pங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ரேட்டர் idempotent operator on B. அதான் ப்ரொஜெக்ஷன். அதர்வைஸ் எப்படி வேறு வேறு சொல்லணும்னா P square equal to Pன்னு சொல்லலாம் then P is continuous சொல்லலாம் ரைட்டா. Let B be a projection on a Banach spaces B and let M and N be its range and null space respectively. Then M and N are closed linear manifold or subspaces of B. Manifolds are what? Subspaces கூட சொல்லலாம் of B such that அப்போ இது எப்படி எழுதுறனா B equal to M direct sum of what? N. M and N என்ன சொல்கிறாங்க M and N be its range and null space. அப்போ M and N are closed linear manifolds subspaces of B. அப்போ இந்த B எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனா M direct sum of N. Right. Graph of T. Let T be a linear transformation of what? B into B dash. Then the graph T is the subset of B cross B dash which contains all ordered pair of the form x comma T of x. T be a linear transformation. The graph of T is a subset இருக்கணும்னா எந்த மாதிரி subset இருக்கணும்னா அந்த ordered pairs எப்படி இருக்கும்னா x comma T of x னு இருக்கும். சரி அடுத்தது lemma. T is what? Continuous. The graph is closed. Continuous. The graph is closed. ஞாபகம் வச்சுங்க continuous என்ன இருக்கும் closed. அங்கே தான் அது கொஸ்டின் இருக்குது அதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது யூனிவர்சிட்டி கொஸ்டின் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. if T is continuous யூனிவர்சிட்டினே வருது காலேஜில் எடுத்து என்னென்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்னா காலேஜில் கிளாஸ் எடுத்தேன்னா அந்த கண்டினியூஸ் உங்களுக்கு அது யூனிவர்சிட்டி கொஸ்டின் சொல்கிறேன். இட் இஸ் வாட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பர்பஸில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. if T is continuous then the graph is what? Closed. As a subset of a metric space B cross B dash. The metric space D எப்படி define பண்ணுறீங்க பாருங்க. D of x1, y1, x2, y2 is a maximum of norm of x1 minus x2, norm of y1 minus y2. Let n and n dash be a norm linear space. Then n cross n dash be a norm linear space. இது norm linear space n n dash norm linear space அதுக்கு cross also what? Be a norm linear space தான். With coordinates wise linear operations and then norm எப்படி define பண்ண போகிறோம் norm of x comma y equal to norm of x power p plus norm of y power p whole power 1 by p. அப்புறம் இதை கேட்டிருந்தாங்க. இது ஒரு யூனிவர்சிட்டினே வருதுங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருங்க ஓல்டு TRB கொஸ்டின்ஸ் இதுவும் norm of x comma y equal to norm of x plus norm of y the value of p equal to 1. p equal to 1 போட்டால் வந்துடும். அவங்க இதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ n and n be a norm linear space கொடுத்துட்டு n cross n also norm linear space. அப்போ relation between the x comma y the operator எப்படி இருக்குன்றது x comma y belongs to n, x வந்து belongs to n, y belongs to n dash then what is the relation between that? How to write that norm of x comma y equal to இது 4 கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்புறம் இன்ட்டு அப்புறம் டிவிஷன் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்லணும்னா இது ஒரு ஓல்டு TRB கொஸ்டின். ரைட். க்ளோஸ்டு கிராஃப் தியரம். Let B and B dash be a Banach spaces. Let T be a linear transformation of B and B dash. பாருங்க T is continuous mapping அந்த T is what? Closed graph. Continuous
மேப்பிங்னா தென் டி மஸ்ட் பி வாட் க்ளோஸ்ட். அவங்க இதுவும் கொடுத்தாங்க. இப்போ டி இஸ் கண்டினியூ மேப்பிங்னா இது என்ன, கிராஃப் எப்படி இருக்கும், க்ளோஸ்டா, ஓப்பனா, கம்ப்ளீட்டாக, காம்பேக்டாக, ஏதோ சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நன் ஆஃப் திஸ் தான். அப்போது அந்த டி இஸ் அ கண்டினியூஸ் மேப்பிங்னா தென் தட் இம்ப்ளைஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னது டி மஸ்ட் பி வாட், இட்ஸ் கிராஃப் மஸ்ட் பி வாட் க்ளோஸ்டு கிராஃபாக இருக்கணும். அதான். அப்புறம் a non-empty subset S of a normed linear space N. A non-empty subset S of a normed linear space what N is bounded if and only if f of S is what bounded set of numbers each f belongs to n star. S வந்து நல்லா புரிஞ்சுங்க, நான் S is normed linear space, S is n is bounded னா கண்டிப்பான if and only if f of S is a what bounded set of numbers for each f belongs to n star. Okay, right. இது ஒரு செகண்ட் ஆஃப் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கண்டினியூவேஷனாக ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் 3rd 4th 5th இன்னும் நிறைய ஃபுல் கவர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சு படிங்க. அவசரமாக மற்ற தியரி மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து பொறுமையாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். MCQ அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ படிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.